Welcome students. So in the video நம்ம பார்க்க போறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெngth ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து டார்ஷன் அந்த டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டாபிக்ல ஒரு சம். ஸோ டார்ஷன் அப்படிங்கும்போது என்ன, டார்க் அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன மாதிரி ஃபெயிலியர் நடக்கும் அப்படிங்கிறதும் அதுக்கான ஃபார்முலா டெரிவேஷனுமே ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ரைட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசினது தான் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி அண்ட் ஸ்ட்ரெngth. ஸோ டார்ஷன் இக்குவேஷன் T/J ஈக்குவல் டு tau by r is equal to g theta by l இல்லைனா c theta by l. cங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இல்லை g, இப்படி ரெண்டில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டிட்டர்மைன் தி டயாமீட்டர் ஆஃப் அ சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட். ஸோ சாலிட் ஷாஃப்ட் இந்த வார்த்தையை தேடணும், சாலிட் ஷாஃப்டா ஹாலோ ஷாஃப்டா அப்படின்னு. which will transmit 90 kilowatt at 160 rpm. ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ எனக்கு ஒரு சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட் வேணும். இந்த ஷாஃப்ட் வந்து 90 கிலோவாட் பவரை வந்து 160 ஆர்பிஎம்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ அது வந்து பிரேக் ஆகாமல் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரெngth. ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரெngth. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. So we know that T is equal to pi by 16 tau d cube. நேற்று டெரைவ் பண்ண ஃபார்முலா தான், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் போட்டது. ஸோ இதுல இருந்து D is equal to டைரக்டா dk ஒரு ஃபார்முலா எழுதிடலான்னு பாருங்களேன். 16t by pi tau the whole power 1/3. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்டெப் அப்போ டேரெக்டாக நான் டிக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இதுக்கு டார்க்கும் டவ்வும் தெரிஞ்சாலே போதும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தேவை ரெண்டே ஆள் தான், டார்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும். ஷியர் ஸ்ட்ரெஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, டார்க்கு கொடுக்கல. ஸோ டார்க்குக்கு ஃபார்முலா P is equal to 2 pi nt by 60. நேற்று யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. ஸோ டார்க் is equal to 60p by 2 pi n. ஸோ 60p by 2 pi n நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா பவர் வந்து 90 கிலோவாட்ல இருக்கு. அகைன் நான் இன்சிஸ்ட் பண்றேன் 90 into 10 to the power 3. இதை மறந்துடக்கூடாது. the whole divided by 2 into pi into 160 rpm. so 90 into 10 to the power 3 into 60 divided by 2 by pi divided by 160. so 5371.47. so 5371.47 எனக்கு வருது டார்க். ஸோ 5371.5 எடுத்துக்கிறேன். இது வந்து நியூட்டன் மீட்டர்ல இருக்கு, கரெக்டா? ஸோ நம்ம டார்க் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது வந்து நியூட்டன் மீட்டர். பட் எனக்கு எதில் வேணும் அப்படின்னா நியூட்டன் எம்எம்ல வேணும். ஏன்னா நான் எம்எம்ல தான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்படிங்கிறனால 5371.5 into 10 to the power 3 நியூட்டன் எம்எம். or I can write it as 5.37 into 10 to the power 6 Newton mm. Clear? இப்போ எனக்கு டார்க் கிடைச்சிருச்சு. ஸோ என்னோட டயாமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? D is equal to 16 T, right? So diameter is equal to 16 T. So 16 into 5.37 into 10 to the power 3 the whole divided by 6 the whole divided by pi into tau. ஸோ டவ் வந்து 60 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, சரியா? 16t by pi tau. ஸோ 60 the whole power 1/3. அட்ட சச்சிலே கால்குலேட்டரில் அடிச்சிடலாம். ஸோ இன்டூ 16 divided by pi divided by 60 the whole power 1/3 அடிக்கும்போது மட்டும் கால்குலேட்டரில் பிராக்கெட் போட மறந்துடாதீங்க, 1 divided by 3 போடும்போது, ரைட்? ஸோ 76.9. ஸோ 76.96 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் நியர்லி ஈக்குவல் டு 77 mm. ஸோ டயாமீட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு ட்விஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ டிட்டர்மைன் தி லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ லென்த் அதிகமாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து துவைக்கும் போது இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட முன்னாடி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை வச்சு புளிவாங்க, கரெக்டாக? ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்கும். நாங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது அதான் பண்ணோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு சைட்லேருந்து 2 பேர் பிரிச்சுட்டு ட்விஸ்ட் தான் பண்ணுவாங்க, முறுக்குறதுமாங்கல்ல. ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், புளிஞ்சு எடுக்கும், தண்ணியை புளிஞ்சு இது பண்ணுறதுக்கு, ரைட்? நண்பன் படத்தில் கூட கிளைமேக்ஸில் வந்து ஓகே ஒரிஜினல் வேணும்னா 3 Idiots. ஸோ கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சைக்கிள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. மேபி யூ வுட் ஹவ் அப்சர்வ்ட்.
பட் அவ்வளோதான், ஜீன்ஸ் பேண்ட் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அப்போ ட்விஸ்ட் வந்து லெங்த் அதிகமாக என்னால் அதிகமாக முறுக்க முடியும். நீங்களே முறுக்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு துணியை எடுத்து லெங்த் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் நல்ல ட்விஸ்ட் பண்ண முடியும், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டை அதிகப்படுத்த முடியும். இப்போ எனக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து 1 டிகிரி அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த லெங்த் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து ஜி தீட்டா பை எல்ல யூஸ் பண்ணணும். கிளியரா? இதே டார்க்குக்கு ஜி தீட்டா பை எல்ல யூஸ் பண்ணணும். அப்போ என்னோட ஃபார்முலா என்ன? டி பை ஜே ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். கிளியரா? ஸோ எனக்கு தீட்டா தான் கொடுத்துருக்காங்க 1 டிகிரி. பட் தீட்டா வந்து நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் மட்டும்தான் டிகிரியில் போடுவோம், பாக்கி எங்கே போட்டாலும் ரேடியனில் போடணும். ஸோ 1 இன்ட்டு பை பை 180 11th படிச்சிருப்பீங்க, ரைட்? டிகிரி டு ரேடியன் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ என்னோட டிகிரி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன் வந்து பை பை 180. இப்போ என்னோட லெங்த் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா இன்டு ஜே பை டி which is equal to G கொடுத்திருக்காங்க modulus of rigidity 8 into 10 to the power 4. இது வந்து pi by 180. ஸோ நான் அதை கீழே எழுதிக்கிறேன் 180 into J. J வந்து pi by 32. கிளியரா? J வந்து pi by 32 d power 4. Right? Pi by again 32 d power 4. So into d power 4 which is 77 the whole power 4. Pi by 32 d power 4. இது J. Clear? Polar moment of inertia. Correct. So into torque. Torque எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இல்லை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியே கொண்டு வந்திருக்கலாம். பட் டார்க்கு கண்டுபிடிச்சிருந்தது வந்து 5.37 into 10 power 6. ஸோ 5.37 into 10 to the power 6. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ டவு பை ஆர் டி பை ஜே ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். மேபி டவு பை ஆர் கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஏன்னா எல்லாமே ஈக்குவல் தானே. ஸோ டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல் கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து 8 into 10 to the power 4 into pi square into 77 to the power 4 divided by 180 divided by 1 ஒரு டிவைடட் போட்டு ப்ராக்கெட்டில் எல்லா வேல்யூமே போடணும், இல்லை ஒவ்வொரு தடவை டிவைடட் போடணும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். Divided by 32 divided by 5.37 divided by 10 to the power 6. So I get it around 897. So length வந்து 897.3 mm. Clear? Which is nearly equal to 0.89 meter. So இதுதான் வந்து என்னோட length of the shaft. So 1 degree குள்ள நான் ட்விஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த லெங்த்தை நான் தாண்டக்கூடாது. லெங்த்தை தாண்டிட்டேன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து அதிகமாயிரும். Clear? இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம். Now the second question, we have a solid circular shaft again transmitting 75 kilowatt power at 200 rpm. Calculate the diameter of the shaft with the angle of twist not to exceed 1 degree in 2 meter of the length. So length கொடுத்து 1 degree கொடுத்து இது பண்றாங்க. If the shear stress is limited to shear stress value type பண்ணாம வச்சிருந்தேன். Shear stress is limited to 50 Newton per mm square and the modulus of rigidity. இப்போ இதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 2 கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிளியரா? ஸோ இது வந்து 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ நான் எடுக்க வேண்டியது என்னன்னா 2க்கும் பொதுவாக பாப்பா உனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ரைட்? இதை வச்சுக்கோ அப்படின்னு ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்ல முடிப்போம்ல, ரைட்? வென் யூ வாண்ட் த ரிலேஷன்ஷிப் டு கண்டினியூ. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. அதாவது ஒரு ஷாஃப்ட் ட்விஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலையும் பிரேக் ஆகலாம், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டிங்னாலையும் வந்து பிரேக் ஆகும். இப்போ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த், பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். இங்க 2க்கான ஃபுல் கண்டிஷனுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஒரு டயாமீட்டர் நான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னால் ஒரு 25 கிலோ தூக்க முடியும், ரைட்? இன்னொருத்தரால் ஒரு 40 கிலோ தூக்க முடியும். இப்போ ஒரு பொருளை வந்து கொஞ்ச தூரம் அவரு தூக்க போறாரு, அதுக்கப்புறம் நான் தூக்க போறேன், ரைட்? இதுதான் கண்டிஷன். 2 பேரும் மாற்றி தூக்கி தான் ஆகணும். மேபி அவர் வந்து அதை கொண்டு வந்து எங்கிட்ட தான் கொடுக்க போறாரு, நான் தான் டெலிவரி பண்ண போறேன்னு வைங்க. ஸோ இப்போ அவரால் 40 கிலோ தூக்க முடியும்னு 28 கிலோலையோ 30 கிலோலையோ ஒரு பொருளை பேக் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் அல்டிமேட்லி அதை என்கிட்ட தர போறாரு. என்னால 25 கிலோக்கு மேல தூக்க முடியாது, கரெக்டா? அப்ப என்னால 25 கிலோக்கு மேல தூக்க முடியாதுன்னா கட்டாயம் அந்த பொருளை என்னால தூக்க முடியாது. அப்ப அவர் என்கிட்ட கொடுத்தா அங்கேயே தான் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதால போவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 25 கிலோ கொடுத்தா அவரும் தூக்குவாரு, நானும் தூக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில ஹை அண்ட் ஹோட்டல்ஸோ இல்லை சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஊட்டியில் இருக்கும்போது 2-3 ஹோட்டல்ஸ்ல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்.
ரைட். டீ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து டீ வரும். டீ கூட சுகர் கியூப்ஸ் தனியாக கொடுப்பாங்க. டீயில் சுகர் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு போனோம்னா சுகர் இல்லாமல் ஒரு டீ அப்படின்னு சொல்லிடுவோம். பட் வந்து அங்கே பொறுத்த வரைக்கும் வந்து டீ ஆர்டர் பண்ணியாச்சு, ஆர்டர் பண்ணால் டீ வந்துருமே தவிர நம்ம போய் அங்கே போய் குக்கிங் ஏரியாவுக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுகர் இல்லாமல் வர்றதுக்கு காரணம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர்லெஸ் டீ குடிப்பாங்க, இல்லை தேவையான கொஞ்சமாக சுகர் போடுறவங்க இருப்பாங்கங்கிறனால 2 பாக்கெட் சுகர்ஸ் இருக்கும், இல்லை 3 பாக்கெட் சுகர் இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டுக்கலாம். அதே தான் இங்கே. ஸோ 2 கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று டிசைன் பண்ணணும். ஸோ தட் ரெண்டையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட். ட்விஸ்டிங்லேயே ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்னாலே ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் ரெண்டுலேயுமே நான் வந்து டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ரெண்டில் யாரை சூஸ் பண்ணலாங்கிறத நம்ம அப்புறமா பேசுவோம். கிளியரா? ஸோ பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டிங்கும் போது என்னோட T/J ஈக்குவல் டு G∙ ரைட். பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி நான் போடும்போது T/J ஈக்குவல் டு G∙ இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ டார்க் ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். காமனாக ரெண்டுக்குமே ஒரே டார்க் தான். ஸோ 60P/2πn. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ரொம்ப பேசினனால ரைட் கிலோவாட் 10 பவர்லாம் போடணும்னு பேசினனால டைரெக்டாக டார்க் எழுதிடலாம். ஸோ மை டார்க் இஸ் ஈக்குவல் டு 3.58 into 10⁶ Nm. ரைட். இதுதான் என்னோட டார்க். ஸோ அப்போ நான் இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? என்னோட டயாமீட்டர். என் டயாமீட்டர் யாருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஜேக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ மை ஜே இஸ் ஈக்குவல் டு TL/Gθ. அப்போ T/L is equal to Gθ/J. ஸோ டார்க் எவ்வளவு? 3.58 into 10⁶ into L. ஸோ எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர். ஸோ எல்லாமே நம்ம எதில் போடுறோம்? எம்எம்ல போடுறோம். ஸோ 2000 mm divided by G 1 into 10⁵ into θ வந்து π/180. அதே 1 டிகிரிங்கிறனால ரேடியனுக்கு மாற்றிருக்கணும். ஸோ 3.58 into 10⁶ into 2000. ஸோ கால்குலேட்டரை 2 கையில் பிடிச்சி ஓரளவுக்கு யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைமில் சால்விங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கால்குலேட்டர் யூஸிங் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 180 divided by pi. So I'll get it around 4102377.8 mm/4. இதுதான் என்னோட J. ஸோ ஜேயோட ஃபார்முலா என்ன? π/32 d⁴ is equal to 4102377.8. ஸோ d is equal to into 32 divided by pi the whole power 0.25. ஸோ I'll get it around 80.4 mm. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 80.4 mmனு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட டயாமீட்டர் இன் கேஸ் ஆஃப் ஐ டிசைன் இட் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி. நான் இப்போ நான் இதை வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் டிசைன் பண்ணேன்னா T/J ஈக்குவல் டு τ/r. ரைட். ஸோ அப்போ எனக்கு இந்த இதில் ரேடியஸில் இருக்கு ஜே. ரேடியஸுங்கிறது அவுட்டர் டயாமீட்டர் பை 2. இந்த ஜேயுமே வந்து என்னோட π/32 d⁴ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணியே நம்ம வச்சுட்டோம். ரைட். τ is equal to 16d/πd³. ஸோ இதுல இருந்து எனக்கு d is equal to 16t/πτ the whole power 1/3. போன சம்ல இதே தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 16 into டார்க் வந்து 3580980 ரைட் டிவைடட் பை பை டிவைடட் பை டவ் வந்து லிமிட்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 50. ரைட். 50 Nm/mm². லிமிட்டிங் ஸ்ட்ரெஸ் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 the whole to the power 1 divided by 3. 1 divided by 3. ஸோ என்னோட டயாமீட்டர் வந்து 71.44 அப்படின்னு கிடைக்கிது. 449 mm. இப்போ கண்டிஷனுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனில் டயாமீட்டர் 71.449. ஸோ மினிமம் இவ்வளோ இருக்கணும். இதுக்கு கீழே போனால் ஃபெயிலியர் நடந்துடும். இன்னொரு கண்டிஷனில் டயாமீட்டர் மினிமம் 80.4. இது நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே மினிமம் தான். ரைட். மேக்ஸிமம் கிடையாது, மினிமம். இதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே பார்க்கும்போது 71.449 72ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போமே. 72க்கு கீழே போனால் ஷியர் ஸ்ட்ரெஸ்னால ஃபெயிலியர் ஆயிடும். 80.4 இல்லை 81ன்னு எடுத்துப்போம். ரைட். 80.001 கூட 80ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. மேத்தமெட்டிக்கல் ரவுண்ட் ஆஃப் இங்கே அப்ளிகபிள் கிடையாது. மினிமம் வேல்யூ அது. ஸோ அதுலேருந்து எப்போவுமே கிரேட்டஸ்ட் தான் நம்பர் தான். ரைட். அது க்ளோசர் டு எந்த நம்பர்லாம் பார்க்கக்கூடாது. கிரேட்டஸ்ட் நம்பர் தான் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ 80.4க்கு கொஞ்சம் சின்னதானாலும் எனக்கு ஃபெயிலியர் நடந்துடும். அப்படிங்கும்போது நான் எடுத்துக்க வேண்டிய வேல்யூ என்ன? அப்போ கட்டாயம் ஆப்வியஸாக தெரியும். ஸோ என்னால் ரெண்டு இதுலேயுமே எப்போ ஃபெயிலியர் நடக்காது 80.4. அப்போ என்னோட டயமீட்டர் வந்து 81 mmன்னு நான் எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ 81 mmன்னு எடுத்தால் இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். மினிமம் 71க்கு மேலே இருக்கணும் 81, 80.4க்கு மேலே இருக்கணும் 81. இவ்வளோதான். கிளியரா? ஸோ ரெண்டு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.